அனைவருக்கும் வணக்கம். இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க டிஆர்பி தரப்புலேருந்து. அதை பற்றி டீட்டெயிலாக என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆன்சர் கீ சில மாற்றங்கள் வந்திருக்கு, அதையும் பார்த்துடலாம். பெரும்பாலான நபர்கள் இந்த ஆன்சர் கீயில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, மார்க்கில் சேஞ்சஸ் நடந்திருக்கு. நிறைய பேருடைய மார்க்கில் மாற்றம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்களுடைய மார்க் பார்த்துருப்பீங்க. என்னுடைய மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஃபைனல் ஆன்சர் கீழே சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஸ்டார் கொஷின்ஸுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க, சிலருக்கு மார்க் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சேலஞ்ச் பண்ண கொஷின்ஸ்க்கான மார்க்கில் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இது வல்லுநர் குழு, அந்தந்த சப்ஜெக்ட் வல்லுநர் குழுக்கள் மூலமாகத்தான் இந்த ஃபைனலாக இந்த மார்க் ஃபைனல் பண்ணியிருக்கிறதுனால இதில் யாரும் தலையிட முடியாது. இந்த எஸ்ஜிடி எக்ஸாம்ஸை பொறுத்தவரை இப்போ மார்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வல்லுநர் குழுக்கள் மூலமாக விட்டிருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்றதுனால இதில் எந்த சேஞ்சஸும் இதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற மார்க் தான் ஃபைனல். இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிறைய பேருடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது விஷயம். இதில் சிலரும் சொல்லியிருக்காங்க. சிலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய மார்க் ஆல்ரெடி இருந்த மார்க்கோட குறைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பெரும்பான்மையானவங்க இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க, சிலர் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். இந்த மார்க் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க் இது இங்கே மட்டும் கிடையாது. இதன் பிறகு உங்களுக்கான சிவிக்கான லிஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு 2-3 தினங்களுக்குள்ளார, மேபி இன்றோ நாளையோ ஒரு தினங்களுக்குள்ளார அந்த சிவிக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிறீங்களோ அந்த லிஸ்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு தினங்களில் அந்த சிவி லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர போகிறாங்கன்ட்டு. அதில் இந்த மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னாக்கா சிவிக்கு அந்த மார்க் மாற்றத்தினால சிலருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும், சிலருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. பழைய மார்க் படி சிலரெல்லாம் போகும்னு நினச்சிருப்பாங்க, சிலருக்கு வாய்ப்பு இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு. இது யாராலையும் தவிர்க்க முடியாத, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஏற்றுத்தான் ஆகணும், அந்த மாதிரியான சூழ்நிலை தான். சரி, ஓகே. இது இங்கே மட்டும் கிடையாதுங்க. இப்போ பிடி-பிஆர்டி நடக்குது பார்த்தீங்களா, இந்த பிடி எக்ஸாம்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழப்பம் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. பிடிலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலிஜிபிள் கேண்டிடேட், இன்எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் அடிப்பில் சிவியெல்லாம் கூப்பிட்றாங்க. அதில் ரேங்க்குக்கும் மார்க்குக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்எலிஜிபிளாக இருந்து தனிப்பட்டியலாகவும் எலிஜிபிள் தனிப்பட்டியலாம் வைக்கிறாங்க. அந்த தனி 2 பட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் அவங்க இன்எலிஜிபிள்லேருந்து எலிஜிபிள் லிஸ்ட்டுக்கு மாற்றும்போது அந்த ரேங்க்கில் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ ரேங்க்கில் அவங்க பின்னாடி வந்துடுறாங்க. அவங்களுடைய மார்க் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் ரேங்க்கில் பின்னாடி போட்டுறாங்க. இந்த மாதிரியான சில குறைபாடுகள்லாம் தொடர்ந்து டிஆர்பியில் இருந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றது தான் பெரும்பாலான நபர்களுடைய கோரிக்கை, எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்ப்போம் டிஆர்பியில் என்ன முடிவெடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பார்ப்போம். இதுக்கான கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. டிஆர்பி தரப்பில் மெயிலும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மார்க் நிறைய பேருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மகிழ்ச்சியான செய்தி தான். சிலருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயம் தான். ஆனால் இந்த விடக்கூடிய அப்டேட்ஸை கொஞ்சம் கிளாரிட்டியாக தெளிவாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த குழப்பம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. பிடியில் இருந்துச்சு, எஸ்ஜிடிலையும் இந்த இஷ்யூஸ் வராமல் இந்த ரேங்க்கு இது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணால் நல்லா இருக்குன்றது பெரும்பாலோட நபருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்ப்போம் சிவி லிஸ்ட்டில் எந்த இஷ்யூவும் இல்லாமல் பண்ணுறாங்களான்ட்டு. மேபி சிவி லிஸ்ட் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நன்றி.